சின்னோடப்பு கிராமத்திலேருந்து பேசுகிறோம் நாங்கள். அதாவது தேவேந்திரகுல சமூகம், அதாவது தென் தமிழகத்திலேயே தேவேந்திரகுல சமூகம் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரு இழிவாகவோ ஒரு இதாகவோ பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நம்ம தானே ஒன்று கூட மாட்டேங்கிறோம். இப்போ சின்னோடப்பில் நடந்தால் சின்னோட பிரச்சனை, சுத்தமல்லில் ஒரு பயனை வெட்டினாங்க அது சுத்தமல்லி பிரச்சனை. அதுவே ராஜபாளையமாக எங்கேயுமே அங்கே நடந்தால் அது அங்கே மட்டும்தான் பிரச்சனை. அதை வந்து ஒரு சமூகமாக நம்ம எடுத்துக்கிற மாட்டேங்கிறோம். அதாவது நம்ம ஒரு சமூகத்துக்கு பிரச்சனைனா அதை வந்து நம்ம ஒன்று சேர்க்காம தனித்தனியாக நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து சின்னோடப்பு மக்களுக்காண்டி ஆதரவு கேட்டு அனைத்து தேவேந்திரகுல சமூகமும் தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல சமூகம் வந்து இந்த மக்களுக்காக, அதாவது மக்கள்னு சொல்கிற காட்டிலும் ஒரு 1000-1500 பேர் வந்து வாழ்வாதாரமே போக போகுது. இந்த மக்கள் போயிட்டாங்கன்னா அடுத்த ஒரு தலைமுறை வந்து இங்கே வந்து வாழ்ந்தா ஒரு சரித்திரமே இருக்காது. சின்னோடப்பும் சரி, ஏர்போர்ட்டை ஒட்டி வாழ்ந்த தேவேந்திரகுல மக்களும் சரி, அதோட சரித்திரமே இருக்காத அளவுக்கு பண்ணுறது தான் இந்த ஏர்போர்ட்டை விரிவாக்கமே பண்ணுறாங்கன்ற எங்கள் ஒரு கருத்து. அனைத்து தேவேந்திரகுல மக்களும் இந்த சின்னோடப்புக்கு ஆதரவு கேட்டு அவங்க ஊர்லேயாவது சரி, இல்லை வர முடிஞ்சால் இங்கே வந்தாவது சரி ஆதரவு தெரிவிக்கிறத வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக நம்ம சமுதாயத்தோட இந்த கொடி இந்த மாதிரி நம்ம சமுதாய தலைவர்களோட சிலைகள்லாம் இங்கே இருக்கிறது தான் மாற்று சமுதாயத்தை பிடிக்காதனால தான் இந்த மாதிரி பண்ணுறதா ஒரு கருத்து இருக்கு. அது உண்மைதானே. ஏன்னா இப்போ தென் தமிழகத்தில் உள்ளே போகணும்னா வர்ற கட்சிக்காரங்களோ யாராக இருந்தாலும் சிலையை பார்த்தா தான் உள்ளே போக முடியும். அப்போ அவங்களுக்கு உறுத்தும்ல, ஒரு முன்ன ஒரு பார்வை இருக்குது, அதை பார்த்துட்டு போகிறப்ப இதெல்லாம் முன்ன இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. இதை காலி பண்ணுவான். இதை இருந்தால் தானே இவங்க இதை வச்சு இது பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. அதை தூக்குவான். மதுரை மாவட்டத்திலேயே பெரிய ஒரே சிலை இங்கே இருக்கிறதுன்னு தான் நம்ம சின்னோடப்புல மட்டும்தான் இருக்கு. இது அதை தூக்கணும் அப்படின்றக்காக. அதுவும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னா சரக்குன்னா அந்த மக்களுக்கு போய் பிரச்சனைனா ரோட்டை மறிக்கிறாங்க, அந்த சிலையை வச்சு இவங்க பெரிய இதாக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை எடுக்கின்றக்காண்டி இது பண்ணுறாங்க. இல்லை உங்கள் கோரிக்கையை நீங்கள் அமைச்சர்கிட்ட கொண்டு போனீங்களா? நாங்கள் எங்கள் கோரிக்கை வந்து சொல்லாத ஆள் கிடையாதுன்னு. நம்ம கோரிக்கை நம்ம சமூகத்துலேயும் சொல்லியாச்சு, அரசியல் ரீதியாச்சும் சொல்லியாச்சு, ஏற்றுக்கிற யாருமே கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் மட்டும்தானே பாதிக்கிறாங்க, சின்னோடப்பு மக்கள் மட்டும்தானே பாதிக்கிறாங்க. தேவேந்திரலாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. இந்த போராட்டம் வந்து இதோட எவ்வளோ நாளாக இது போய்கிட்டு இருக்கு? அரசு எது செவி சாய்க்குதா? கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மட்டும் 14 நாள் போராட்டம் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த மாதத்தில் மட்டும் நாங்கள் 14 நாள் போராட்டம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வீடை இடிச்சுட்டாங்கன்றத எங்கள் ஒரு மனப்பான்மை. அன்னைக்கு இடிக்க வந்தப்போ இடிச்சிருந்தா நாங்கள் இப்படி தான் உட்காந்துருக்கணும். அந்த மனப்பான்மையில தான் நாங்கள் இங்கே உட்காந்து இங்கே சமைச்சு இங்கே சாப்பிட்டு எல்லா அரசியல்னு எடுத்துக்கிட்டாவே இப்போ ஒரு சாதாரணமாக இருக்காங்கன்னா, இப்போ போன இந்த வாரத்தில் 2-3 வாரம் இருக்கும். ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி ஒரு 200 இது ஸ்டாலின் வந்து இங்கே விருதுநகரில் வந்து ஒரு 200 பட்டா கொடுத்தா சொன்னாங்க இலவசமாக. இது திறந்ததுக்கே 200 பட்டா கொடுத்துருக்காங்க. எங்கள் பூர்வீக இடங்க, எங்கள் பட்டா நிலங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போனால் வேறு வீடு வசதியோ ஒரு இடமோ எங்களுக்கு கொடுக்க கிடையாது. நீங்கள் வெளியே போனால் இந்த 1500 பேர் எங்கே போவாங்க? நாங்கள் என்ன இதான் புரிதிகளா கிளச்சி விட்டோன்னு ஓடுறதுக்கு, வேறு மரத்தில் போய் உட்கார்றதுக்கு? எங்களுக்கான வசதியை 3 சென்டில் வீடு வேணும், பள்ளிக்கூடம் வேணும், ரேஷன் கடை வேணும், சமுதாய கூட வேணும், எங்களுக்கான குடிநீர் வசதி வேணும், எல்லாமே கோயில், மையானா, சுடுகாடு எல்லாமே எடுத்துட்டாங்க எங்களுக்கு. இதெல்லாம் அமைச்சு ஒரு ஊரை அமைச்சா தான் நாங்கள் இங்கே போவோம். அப்படி நீங்கள் அமைக்காமல் நீங்கள் இப்போ இந்த மக்களை கிளப்பு நினைச்சா எங்கள் உசுறு இங்கே தான் போகும். அப்போ நீங்கள் சொல்கிறதபடி பார்த்தா எந்த அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்துக்கு தான் உங்களை இடம் பெயர்க்கிறதா சொல்கிறாங்களா? ஆமாம் ஆமாம். அப்படிங்களா? எந்த ஒரு வசதிகளும் இல்லை, எந்த ஒரு வசதியுமே கொடுக்கல எங்களுக்கு. சரி. பொதுவாக இன்னொன்று சொல்கிறாங்க, மாற்று சமுதாயம் அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு உங்களை குடிபெயர்த்தி உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்குற மாதிரி சில செய்திகள் வருது. அது உண்மைதானா? இல்லை, இப்போ ஒரு சமூகமாக இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள சண்டை வர மாட்டேங்குது. ஒரு சமூகமாக இருக்கிறனால இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறோம். மாற்று சமூகம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நம்ம எதுக்கு போய்கிட்டு தேவையில்லாது அப்படின்வாங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை வரக்காண்டி தான் மாற்று சமூகத்தில் உள்ள இடத்துல போய் வைக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகட்டும், அப்போ போய் இவங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற அந்த மாதிரி தான் எங்களை மாற்று சமூகத்தோட போய் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரே இடத்துல நம்ம இது வரைக்கும் நீங்கள் பிறந்ததில் ஒன்றா மண்ணா இருந்துட்டு இனி ஒன்றா இருக்கணும்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க. 7 தலைமுறையாக இருக்கீங்களா? தலைமுறையாக இருக்காங்க. 4 தடவை வந்து ஏர்போர்ட்டு ஆரம்பமே மதுரை விமான நிலையம் ஆரம்பமே இந்த தேவேந்திரகுலர் இடம் தான். ஓ, அங்கே எங்கள் விவசாய நிலங்கள் 1940 எடுத்திருக்காங்க. அப்படி அப்போ நம்மளோட இடம், அதாவது இங்கே உள்ள சின்னோட மக்களோட இடத்துல தான் ஏர்போர்ட்டே அமைஞ்சிருக்குங்களா? ஓ, தேவேந்திர உலருடைய இடம் தான் ஆரம்பமே. ஆரம்பத்துல இருந்தே தேவேந்திர உலர் இடம் தான் ஆரம்பத்துல இருந்தே. இப்போ அதனாலதான் ஒரு 4வது தலைமுறை 4 தடவை இது 4வது தடவை எடுக்கிறது. அதாவது 20 வருஷத்துக்கு ஒருக்க, 18 வருஷத்துக்கு ஒருக்க, 15 வருஷத்துக்கு ஒருக்க எடுத்திருக்காங்க. இது 4வது தடவை.
இந்த போராட்டத்தில் இப்போ மக்கள் சொன்னாங்க ஏர்போர்ட்டுக்கு பிரச்சனை, அதை பேர் வைக்கிற பிரச்சனைனால கூட. என்ன பிரச்சனைனா வந்து ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி மனு கொடுத்ததே நாங்கள் தான். சரி, இப்போ நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் பேரை வைக்க முடியாட்டி நீங்கள் விட்டுருங்க, எதுக்கு வேற சமுதாய பேர தலைவர் வந்து வைக்கணும்னு சொல்றீங்க? அப்போ 2 நாள் 2 சமூகம் வந்து முட்டிக்கிட்டு சாகணும், இந்த தென் தமிழகத்தில் இன்னொரு கலவரம் வரணும் தான் அவங்க பேரை வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுத்தது எங்கள் சமூகம், கோரிக்கை பேரை வைக்க சொல்லி மனு கொடுத்தது எங்கள் சமூகம். அப்போ நீங்கள் பேரை வைக்க வேற பேரை சமுதாய பேரை வைக்க போன்னு ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணுது? இப்போ ஒரு 100 கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அப்போ இது வந்து எல்லாம் அரசியல் சூழ்ச்சி தான், மற்றபடி அரசியல் சூழ்ச்சி தான். மற்றொரு ஜாதி பேர் வைக்கிறோம்னா பேர் வைக்கிறதுனால வந்து இப்போ நம்மளோட போராட்டம் அதிகரிக்கும் அப்படின்றனால தான் இந்த கிராமத்தையே தள்ளி வைக்கிறாங்க. இந்த ஊர் எடுத்துட்டோம்னா இந்த ஊர் இருக்காது, அப்போ வந்து பேர் அசால்ட்டாக வச்சிடலாம், வேற ஒரு மாற்று ஜாதி பேரை கூட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். உங்களுடைய நீங்கள் அமைச்சர் மூர்த்திகிட்ட இதை பற்றி முறையிட்டீங்களா? முறையிட்ட அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு எங்கள் மக்கள் போய் ஈவினிங்க போராட்டம் நடத்திட்டு மூர்த்தியை பார்க்க போவோம்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. நாங்களாம் போகல, அங்கே 10 பேரை போய் மூர்த்தியை பாருங்கன்னு சொன்னாங்க. அமைச்சரை பார்க்க சரி, நாங்கள் எங்கள் ஏரியா மக்கள் ஒரு ஆம்பளையால் 10 பேர் எங்கள் குழு இருக்காங்க, அவங்க போய் பார்த்தாங்க. அவர் அமைச்சரை பார்த்து பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தான் பணம் வாங்கிட்டீங்களாம்மா, நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் இந்த ஊரை விட்டு போகிறதா உங்களுக்கு வழி, வேறு வழியே கிடையாதுன்றாங்க. அப்போ பணம் வாங்கிட்டீங்கிறது உண்மையா? பணம் வாங்கிட்டு உண்மைதான் சார். இப்போ ஒரு பொருளை வந்து 2003 ஒரு மதிப்பீடு போடுறோம், அந்த பொருள் அதே பொருளை இன்னைக்கு அந்த மதிப்பீடில் வாங்க முடியுமா? நம்ம கண்டிப்பாக முடியாது. இப்போ நீங்கள் அந்த பொருளை அன்றைக்கி மதிப்பீடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கே நீங்கள் கிளப்பியிருக்கணும். 10-13 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து அந்த பொருளை வந்துட்டு நீங்கள் எனக்கு இதை கொடுத்தாலே கொடுனா எப்படின்னு இருக்கு? அது சின்ன பிள்ளைக்கு அடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, எங்களுக்கு இன்னைக்கு மதிப்பீடு படி பணம் கொடுங்க, மீள்குடி அமைப்பு எங்களுக்கு வேணும், அது இல்லாமல் நாங்கள் இங்கே போக முடியாது. உங்களோட கோரிக்கை வந்து இன்னைக்குள்ள கரெக்ட். சரி 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 சரி. இப்போ வந்து பொதுவாக இப்போ போராட்டத்தில் அதிகமாக எல்லாரும் மக்களோட கருத்து என்னவாக இருந்ததுன்னா, தேவேந்திரகுல சமுதாய மக்கள் இந்த இடத்துல இவ்வளோ முன்னேறி வர்றது வந்து பிற சமுதாயத்துக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்குது, அரசியல் மத்தியில் அது உண்டாக்குதுங்காங்களே, அதனால நமக்கு எது இடைஞ்சல் கொடுக்குறதா நினைக்கிங்களா? அரசியல் காழ்ப்புணர்வு இந்த சமுதாயம் யாருமே வந்து பார்க்கல. 14 நாள் போராட்டம் நடத்திட்டு அரசியல்வாதிலிருந்து யாருமே வர கிடையாது. யாருமே வந்து அரசியல் அமைச்சர்களோ யாருமே வந்து பார்க்கல, யாருமே எங்களை வந்து பார்த்தது கிடையாது. போன 15 போய் இந்த 15 போய் இன்னைக்கு 17 ஆச்சு. இன்னும் வந்து அரசு யாருமே வந்து பார்க்கல. இந்த அரசியலோட கோரிக்கை வந்து இந்த அரசியலோட மனப்பக்குவம் என்ன நினைக்குது? அவங்க எத்தனை நாள் போராட்டம் பண்ண முடியும்? இவங்க போராட்டம் எத்தனை நாள் பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க, அப்புறம் கிளஞ்சி அவங்களா போயிடுவாங்க. உசுறு போவந்துட்டு எங்களுக்கு மீள்குடி போறந்துட்டு இந்த போராட்டம் தொடரும். இதுதான் உங்களுடைய கோரிக்கையா இருக்கு இல்லையா? உங்களுடைய பேரு? என் பேர் விக்னேஷ்குமார், சின்னோட இளைஞர். ஓகே. ஆமாம், உங்கள் பேர்? பூங்கொடி. பூங்கொடி சின்னோட. உங்கள் பேரும்? என் பேர் ராமதாஸ். என் பேர் சிலம்பரசன். சிலம்பரசன். ஒன்று கொண்டு வந்து என்ன செய்ய இன்னொன்று 6 முட்டை சேர்த்து
அந்த எலும்பு வச்சு எடுமா. அந்த எலும்பு எடுமா. எலும்பு ஏமா இருக்கு? எலும்பு எடு. அனுப்பிவிடுமா. கண்ணு எத்தனை